அரவிந்தின் முகத்தில் இருந்த அந்த குழந்தைத்தனமான சந்தோஷத்தை பார்த்த பனிமலருக்கு ஏனோ மனதிற்குள் ஒரு குறுகுறுப்பு தோன்றியது. இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் அவள் சாப்பிட்ட அந்த ஒருவாய் உணவை பார்த்து அவன் முகத்தில் வந்த மகிழ்ச்சியை மறுக்கவும் முடியவில்லை. சாப்பிட்டு முடித்த பிறகு இருவரும் வீட்டிற்கு பின்னால் இருந்த மாமர நிழலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. பனிமலர் பேசிக்கொண்டே இருந்தாள். அரவிந்தோ அவள் பேசுவதை விட அவளது முகத்தையே அதிகமாக ரசித்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? பார்க்கக்கூடாதா? அப்படி நான் சொல்லலை. அப்போ நீங்கள் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு பேசவே வராது. பரவாயில்ல, பேசாத. என்ன? இப்படியே இருந்தால் போதும். பனிமலர் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். உங்களுக்கு வர வர வாய் கொழுப்பு கூடிக்கிட்டே போகுது என்று முணுமுணுத்தாள். அதுக்கு காரணம் நீதான். நானா? பின்ன முதல்ல பார்த்தப்போ என்ன திட்டுன, அப்புறம் அடிக்க வந்த, இப்போ வெக்கப்படுற. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படி நல்ல பையனாக இருப்பேன் என்று கேட்டான் அவன். அடடா, நீங்கள் நல்ல பையனாக இருந்தீங்களா என்று பனிமலர் சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்த அரவிந்த் ஒரு நொடி அமைதியாகி போனான். ஏனோ அந்த நொடி அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. அவள் சிரித்து கொண்டே ஏதோ சொல்லி கொண்டிருந்தாள். ஆனால் அவன் காதுகளில் எதுவும் விழவில்லை. இதயம் மட்டும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அடுத்த நொடி தன்னையே மறந்தவன் சற்றே முன்னால் குனிந்தான். பனிமலரோ எதுவும் புரியாமல் அவனை பார்த்தாள். என்ன என்று கேட்க வந்தவளின் வார்த்தைகள் பாதியிலேயே நின்றது. அரவிந்த் அவளது கன்னத்தில் மெதுவாக ஒரு முத்தம் பதித்திருந்தான். ஒரே ஒரு நொடி, மிக சிறிய நொடி. ஆனால் பனிமலருக்கு உலகமே நின்று போனது போல் இருந்தது. கண்கள் பெரிதாக விரிந்தன. இதயம் மார்பை உடைத்து வெளியே வந்துவிடும் போல துடித்தது. அவள் அப்படியே உறைந்து போய் அவனை பார்த்தாள். அரவிந்துக்கே அடுத்த நொடியில்தான் தான் என்ன செய்தோம் என்று புரிந்தது. ஆனால் செய்ததை நினைத்து வருத்தப்படவும் முடியவில்லை. அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. டாக்டர் என்று பனிமலர் அதிர்ச்சியுடன் கத்தினாள். என்ன தைரியம் உங்களுக்கு? நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா என்று அவனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தாள். அரவிந்த் சிரித்தபடியே அவளது கைகளை தடுத்தான். ஹே, வலிக்குது. வலிக்கட்டும், நீங்கள் ரொம்ப மோசம். நான் உங்களை நல்லவன நினச்சேன். நீங்கள் இப்படிப்பட்ட ஆளா என்று திட்டினாள் அவள். அரவிந்த் உதட்டை கடித்தபடி சிரிப்பை அடக்க முயன்றான். அதை பார்த்த பனிமலருக்கு இன்னும் கோபம் வந்தது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க என்று கேட்டாள் அவள். அரவிந்த் தோளை குலுக்கினான். எனக்கு சந்தோஷமா இருக்கு. எதுக்கு? என்னோட வருங்கால மனைவிக்கு முத்தம் கொடுத்தேன் என்று சாதாரணமாக சொன்னான். அரவிந்த், நான் எங்கள் அம்மா கிட்ட உங்களை சொல்லி கொடுக்க போறேன் என்று பனிமலர் மிரட்டினாள். உடனே அரவிந்த் தலையசைத்தான். சொல்லு, நானும் உங்கள் அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன? உங்கள் பொண்ணு என்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு. போய். அப்படியா? ஆமாம். அப்போது என் முகத்தை பார்த்தா ஏன் இப்படி சிவக்கிற என்று கேட்டான் அவன். பனிமலரோ உடனே வார்த்தை இல்லாமல் நின்றாள். அவளது கன்னங்கள் உண்மையிலேயே சிவந்திருந்தது. அதை பார்த்த அரவிந்தின் சிரிப்பு இன்னும் பெரிதானது. எருமை என்று முணுமுணுத்தவள் வெட்கத்தை மறைக்க அங்கிருந்து ஓடிவிட்டாள். ஆனால் ஓடி சென்றவளின் இதயம் மட்டும் முதல் முறையாக அந்த ஒரு சிறிய முத்தத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து துடிக்க ஆரம்பித்திருந்தது. அவள் பின்னால் நின்று கொண்டிருந்த அரவிந்தோ கைகளை கட்டிக்கொண்டு சிரித்தபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஹேய், நில்லு என்று சொல்லிக்கொண்டே அவனும் அவள் பின்னால் நடந்தான். அந்த நேரம் எதிரே பார்வதி அம்மாவும் பனிமலரின் அப்பாவும் வயல் பாதை வழியாக வந்து கொண்டிருந்தார்கள். தொலைவிலிருந்தே மகள் இப்படி சிரித்து கொண்டு ஓடுவதை பார்த்த பார்வதி அம்மாவின் புருவம் உயர்ந்தது. அடடா, என்னடி இது? கல்யாணமே வேண்டாம், மாப்பிள்ளை வேண்டாம், ஃபோட்டோவை பார்க்க மாட்டேன்னு தினமும் உயிரை வாங்கிட்டு இருந்தவ இப்போ என்னடானா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்குதியா என்று கேட்டார் அவர். உடனே பனிமலரோ திடுக்கிட்டு நின்றாள். மா, அது என்று தடுமாறினாள் அவள். அவளது முகம் ஏற்கனவே சிவந்திருந்தது. இப்போது இன்னும் சிவந்தது. அந்த நேரம் அரவிந்தும் அருகில் வந்து நின்றான். பார்வதி அம்மா அவனை பார்த்து சிரித்தார். என்ன மாப்பிள்ளை தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று கேட்டார். அரவிந்த் ஒரு நொடி பனிமலரை பார்த்தான். அவள் ஏற்கனவே அவனை முறைத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு இன்னும் குறும்பு வந்தது.
ஆமாம் அத்தை, முத்தம் என்று ஆரம்பித்தான். அரவிந்த் என்று பனிமலர் அதிர்ச்சியில் கிட்டத்தட்ட கத்தியே விட்டாள். அவளது கண்கள் அவனை கொன்றுவிடும் அளவிற்கு முறைத்தன. பார்வதி அம்மாவோ ஒன்றும் புரியாமல், என்னப்பா முத்தம் என்று கேட்டார். அரவிந்த் உடனே சிரித்தான். இல்லத்த, உங்கள் வீட்டு முற்றம் இந்த ஊர் சுற்றம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல வந்தேன் என்று சமாளித்தான். அதானே பார்த்தேன் என்று பார்வதி அம்மா சிரித்தார். இந்த ஊரை பார்த்தா யாருக்கும் பிடிச்சிடும் தம்பி என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் முன்னால் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் கொஞ்ச தூரம் சென்றதும் பனிமலர் மின்னல் வேகத்தில் அரவிந்தின் கையை கிள்ளினாள். ஆ என்று அவன் மெதுவாக அலறினான். என்னடி இது என்று கேட்டான். நீங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க என்று பற்களை கடித்தபடி கேட்டாள். அரவிந்த் குறும்பாக சிரித்தான். எதுவும் சொல்லலையே. பொய் சொல்லாதுங்க. நான் அம்மா கிட்ட சொல்கிறேன்னு நீ தானே சொன்ன, அதான் நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலாம்னு நினச்சேன் என்று கண் சிமிட்டினான் அவன். நீங்கள் ரொம்ப மோசம் என்று மீண்டும் கையை அழுத்தினாள். அந்த முறை அரவிந்த் அவளது கையை பிடித்து கொண்டான். ஏய் வலிக்குது என்று அவள் மெதுவாக சொன்னாள். எனக்கும் வலிச்சிச்சு என்று சிரித்தான் அவன். ஆனால் அவன் கையை விடவில்லை. பனிமலரும் இழுத்து விடுவிக்க முயற்சிக்கவில்லை. இருவரும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு முன்னால் பார்வதி அம்மாவும் பனிமலரின் அப்பாவும் பேசிக்கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் இருவருக்கும் மட்டும் தனி உலகம் உருவாகி இருந்தது. நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களது தோள்கள் லேசாக உரசி கொண்டன. அந்த சிறிய உரசலில் கூட பனிமலரின் இதயம் வேகமாக துடித்தது. அரவிந்த் எதுவும் பேசவில்லை, அவளும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த அமைதிக்குள்ளேயே 1000 வார்த்தைகள் இருந்தன. அவள் இன்னும் காதலை சொல்லவில்லை. நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஒரு முறை கூட சொல்லவில்லை. ஆனால் அவன் அருகில் வந்தால் வெட்கப்படுவது, அவன் பேசினால் சிரிப்பது, அவன் செல்லமாக சீண்டினால் கோபப்படுவது போல நடிப்பது, அவன் கைப்பிடித்தால் அதை விடாமல் இருப்பது, இவை எல்லாமே வார்த்தைகளை விட பெரிய பதில்களாக இருந்தன. அரவிந்தும் அதை உணர்ந்திருந்தான். அதனால் தான் அவன் அவசரப்படவில்லை. அவளது மனம் மெதுவாக தன்னை நோக்கி வருவதை ரசித்து கொண்டிருந்தான் அவன். அந்த நேரத்தில் வயல்வெளிகளில் வீசிய காற்றைப் போல 2 இதயங்களுக்குள் ஒரு அழகான பந்தம் மெதுவாக துளிர்விட்டு கொண்டிருந்தது. அந்த பந்தம் இன்னும் எத்தனை சோதனைகளை சந்திக்கப் போகிறது, எத்தனை கண்ணீரை கடக்கப் போகிறது, இறுதியில் விதி அவர்களுக்காக என்ன எழுதி வைத்திருக்கிறது என்று இருவருக்கும் தெரியாது. இப்போது அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான். அவர்கள் அருகருகே நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் இதயங்களும் அதே பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருந்தன. இங்கே அவர்கள் காதலில் திளைத்திருக்க மறுபுறம் சங்கர் ஒருவனை போட்டு சரமாரியாக அடித்து மிதித்து கொண்டிருந்தான். அடி தாங்க முடியாமல் அந்த நபர் தரையில் சுருண்டு விழுந்தார். தம்பி தம்பி மன்னிச்சிடுங்க தம்பி, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்று கெஞ்சி கொண்டிருந்தார். ஆனால் அவர் பேசி முடிப்பதற்குள் பளார் என்று அவரது கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது. கோபத்தில் சங்கரின் முகமே சிவந்திருந்தது. இந்த சங்கரை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கடா? நான் ஒன்று நினச்சா அது நடக்கணும், நடக்கணும்னா நடக்கணும் என்று பற்களை கடித்தான் அவன். அந்த நபர் பயத்தில் நடுங்கினார். தம்பி அடிக்காதுங்க தம்பி, வலிக்குது. பொண்ணு பார்க்குற ஃபோட்டோ கடையில் நான் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வைக்க சொன்னனே, வச்சியா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நான் சொல்கிறத கேட்கணுமான்னு ஒரு திமிரு, அப்படித்தானே? மொத்தம் 18 பொண்ணுங்க ஃபோட்டோ இருந்துச்சு. ஆனால் நான் சொன்ன அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று சட்டையை பிடித்து உலுக்கினான் அவன். அந்த நபர் பதறிப்போனார். தம்பி நான் வச்சேன் தம்பி, சத்தியமாக வச்சேன். அப்புறம் வச்ச ஃபோட்டோ எங்கே போச்சு என்று உரிமினான் சங்கர். உங்கள் அம்மா தான் அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க, பேக்ரவுண்ட் கேட்டாங்க. கிராமத்து பொண்ணுன்னு சொன்னதும் அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டுட்டாங்க என்று பயந்து பயந்து சொன்னார். அடுத்த நொடி சங்கரின் முஷ்டி நேராக அவரது வயிற்றில் இறங்கியது. ஆ என்று வலியில் சுருண்டார் அவர். அம்மா சொன்னாங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தெரியாதா என்று பற்களை கடித்தான் சங்கர். நான் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா? ஒரே ஒரு ஃபோட்டோ தான். அது இருந்திருந்தால் இன்னருக்கு எல்லாம் வேற மாதிரி போயிருக்கும் என்று கோபத்தில் அருகிலிருந்த நாற்காலியை எட்டி உதைத்தான். அந்த நபர் பயந்து பின்னால் நகர்ந்தார். தம்பி எம்எல்ஏ அம்மாவை மீறி என்னால் எப்படி என்று சொல்ல, நிறுத்து என்று கர்ஜித்தான் சங்கர். எம்எல்ஏ அம்மா எல்லாரும் அதையே சொல்லுங்க என்று எரிச்சலாக சிரித்தான். பிறகு மெதுவாக தனது சட்டை பாக்கெட்டுக்குள் கையை விட்டான்.
அதிலிருந்து ஒரு சிறிய புகைப்படத்தை எடுத்தான். பனிமலர் சிரித்து கொண்டிருந்த புகைப்படம். அதை சில நொடிகள் அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் இருந்த கோபம் மாறவில்லை, மாறாக அது இன்னும் ஆபத்தான வெறியாக மாறியது. எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் கடைசியில் நீ என் கிட்ட தான் வந்தாகணும் என்று மெதுவாக முணுமுணுத்தான். புகைப்படத்தில் இருந்த பனிமலரின் முகத்தை விரலால் வருடியவன், உன்னை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும். நான் நினச்சது இது வரைக்கும் எனக்கு கிடைக்காம போனதே இல்லை, நீயும் கிடைப்ப என்று சொன்னான். அதன் பிறகு புகைப்படத்தை தனது முகத்திற்கு அருகே கொண்டு சென்றவன் பனிமலரின் புகைப்படத்தில் இருந்த இதழ்களின் மீது தனது இதழ்களால் மெதுவாக வருடினான். அந்த செயலில் காதல் இல்லை, அன்பு இல்லை, ஒரு உரிமை உணர்வும் வெறித்தனமான ஆசையும் மட்டுமே இருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த நபருக்கே உடம்பு சிலிர்த்தது. ஏனென்றால் ஷங்கர் பனிமலரை காதலிக்கவில்லை, அவளை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்க வேண்டுமென்ற வெறியில் எரிந்து கொண்டிருந்தான். அந்த புகைப்படத்தை பார்த்த ஷங்கரின் நினைவலைகள் சில வருடங்களுக்கு பின்னோக்கி அவனை இழுத்து சென்றது. சில வருடங்களுக்கு முன்பு கல்லூரி வளாகம் வழக்கம் போல மாணவர்களின் சத்தத்தால் பரபரப்பாக இருந்தது. பிபிஏ முதல் வருட மாணவியாக அந்த கல்லூரியில் சேர்ந்திருந்தாள் பனிமலர். கல்லூரி முழுவதும் அவளுக்கு புதிது. ஆனால் அவளது இயல்பு மட்டும் மாறவில்லை. யாராவது உதவி கேட்டால் முதலில் ஓடிப்போய் நிற்பது, யாராவது தவறு செய்தால் தயங்காமல் எதிர்த்து பேசுவது, அதுதான் பனிமலர். அதே கல்லூரியில் கடைசி ஆண்டு படித்து கொண்டிருந்தான் ஷங்கர். எம்எல்ஏ மகன். பணம், அதிகாரம், செல்வாக்கு. அவனை எதிர்த்து பேச கல்லூரியில் யாருக்கும் தைரியமில்லை. ஷங்கரும் அதையே விரும்பினான். தான் வந்தால் எல்லோரும் வழிவிட வேண்டும், தான் சொன்னால் எல்லோரும் கேட்க வேண்டும். அதுதான் அவனது உலகம். அன்று மதியம் கல்லூரி கேண்டீன் முன்பு சில சீனியர் மாணவர்கள் சேர்ந்து ஒரு முதலாம் ஆண்டு மாணவியை ரேக்கிங் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண் பயத்தில் அழுகை வரும் அளவுக்கு நின்றிருந்தாள். அப்போது அங்கே வந்தாள் பனிமலர். என்ன நடக்குதுங்க என்று கேட்டாள். உடனே ஒருவன் சிரித்தான். இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ போ. பனிமலர் அசையவே இல்லை. ரேக்கிங் பண்ணுறீங்களா என்று நேராக கேட்டாள். அவர்கள் சிரித்தார்கள். ஆமாம், இப்போ என்ன பண்ணுவேன் என்று ஒருவன் கேட்டான். அடுத்த நொடி பனிமலர் நேராக அந்த முதலாம் ஆண்டு மாணவியின் கையை பிடித்து தன்னருகே இழுத்து கொண்டாள். வா என்று மட்டும் சொன்னாள். அவள் பயந்து நின்றாள். வா என்று மீண்டும் சொன்னாள். அவள் அவளருகே வந்தாள். அதை பார்த்த சீனியர்கள் கோபமானார்கள். ஹேய், எங்களை மீறி கூட்டிகிட்டு போறியா என்று ஒருவன் முன்வந்தான். அந்த நேரம் கூட்டத்தை விலக்கி கொண்டு ஷங்கர் வந்தான். அவன் வந்ததும் எல்லோரும் அமைதியானார்கள். பனிமலர் மட்டும் அமைதியாகவே நின்றாள். என்ன பிரச்சனை? ஷங்கர் கேட்டான். உடனே அவனது நண்பர்கள் விஷயத்தை சொன்னார்கள். ஷங்கர் பனிமலரை பார்த்தான். முதல் முறை அந்த ஒரு நொடி அவன் பார்வை அவள் மீது நின்றது. ஆனால் பனிமலரோ அதை கவனிக்கவே இல்லை. சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதா என்று ஷங்கர் கேட்டான். பனிமலர் புருவத்தை உயர்த்தினாள். ரெஸ்பெக்டுக்கும் ரேகிங்குக்கும் வித்தியாசம் தெரியாதா என்று திருப்பி கேட்டாள். சுற்றி இருந்தவர்கள் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். ஷங்கரிடம் இப்படி பேசியது அவள்தான் முதல் பெண். ஷங்கர் மெதுவாக சிரித்தான். நீ எந்த டிபார்ட்மெண்ட்? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று உடனே பதில் வந்தது. அவன் சிரிப்பு கொஞ்சம் மறைந்தது. நீ யாருக்கிட்ட பேசுகிறன்னு தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சிக்கவும் விருப்பம் இல்லை. சுற்றியிருந்தவர்கள் மூச்சை விடாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஷங்கரின் முகம் கடினமானது. வாழ்க்கையில் யாரும் அவனிடம் இப்படி பேசியதில்லை. ரொம்ப ஓவராக பேசுகிற. அவன் ஒரு அடி முன்னால் வந்தான். உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை உன் வீட்டோட வச்சுக்கோ. காலேஜுக்குள்ள சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் என்று பனிமலர் சொன்னாள். நீ என்னை பற்றி தெரியாமல் பேசுகிற. ஷங்கர் கையை நீட்டி அவளது தோளை தொட முயன்றான். அடுத்த நொடி பழார் என்று கல்லூரி முழுக்க கேட்கும் அளவுக்கு ஒரு அறை அவனது கன்னத்தில் விழுந்தது. சில நொடிகள் முழு இடமும் அமைதியாகி போனது. ஷங்கரை அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவனை, எம்எல்ஏ மகனே, கல்லூரியில் யாரும் தொடக்கூட பயப்படும் ஷங்கரை ஒரு பெண் எல்லோருக்கும் முன்னால் அறைந்திருந்தாள். பனிமலர் அவனை நேராக பார்த்தாள். முதல்ல மரியாதையாக பேச கற்றுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அந்த முதலாம் ஆண்டு மாணவியை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து நடந்து சென்றாள். ஷங்கர் அப்படியே நின்றிருந்தான். அவனது நண்பர்கள் கூட அவனிடம் பேச பயந்தார்கள். கன்னத்தில் இருந்த வலி அவனுக்கு பெரிய விஷயமில்லை. ஆனால் அவனது ஈகோ நொறுங்கியிருந்தது. தொலைவில் நடந்து செல்லும் பனிமலரை பார்த்து கொண்டிருந்தவன் மெதுவாக தனது கன்னத்தை தடவினான். கோபம் வர வேண்டும்,
ஆனால் ஏனோ அந்த கோபத்தோடு சேர்ந்து வேறு ஏதோ ஒரு உணர்வும் அவனுக்குள் பிறந்தது. அன்று முதல் முறையாக பனிமலர் என்ற பெயர் ஷங்கரின் மனதில் பதிந்துவிட்டது. அது ஈகோவா வெறியா என்று அப்போது அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அந்த ஒரு அறை அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது என்பதை மட்டும் விதி ஏற்கனவே முடிவு செய்து விட்டது. சில நாட்கள் கழித்து கல்லூரி வளாகம் வழக்கம் போல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மதிய இடைவேளை நேரம். பனிமலர் நூலகத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். அப்போது கல்லூரியின் பின்புறம் இருக்கும் தோட்டப்பகுதியில் சலசலப்பு கேட்டது. என்னவென்று திரும்பி பார்த்தவள் அங்கே நடந்த காட்சியை பார்த்ததும் முகம் இறுகி போனது. ஒரு பெண் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தது. அவளுக்கு முன்னால் ஷங்கர் நின்றிருந்தான். அவனை சுற்றி அவனது நண்பர்கள். ஏய், சாரி சொல்லு என்று ஷங்கர் அழுத்தமாக கூறினான். நான் ஏன் சாரி சொல்லணும் என்று அந்த பெண் நடுங்கிய குரலில் கேட்டாள். நான் கூப்பிடும்போது திரும்பி பார்க்கல, அது தப்பு இல்லையா என்று ஷங்கர் கேட்டான். அந்த பெண்ணும் அழுகையை அடக்கி கொண்டு எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பமில்லை என்று கூறினாள். அடுத்த நொடி அவனது நண்பர்கள் சிரித்தார்கள். அடடா, ஷங்கர்கிட்டயே இப்படியா பேசுகிற என்று கேலி செய்தனர். அந்த நேரத்தில் கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே வந்தாள் பனிமலர். இங்கே என்ன நடக்குது என்று கேட்டாள் அவள். அந்த பெண்ணை பார்த்தவுடன் விஷயம் புரிந்துவிட்டது. அவளையே அழ வைக்கிறீங்க என்று நேராக ஷங்கரிடம் கேட்டாள். ஷங்கர் அவளை பார்த்ததும் புருவத்தை உயர்த்தினான். மறுபடியும் நீயா? ஆமாம், மறுபடியும் நான் தான். இப்போ என்ன பிரச்சனை? ஷங்கர் சிரித்தான். இது எங்களுக்குள்ள காதல் பிரச்சனை, நீ தலையிடாத. உடனே பனிமலர் அந்த பெண்ணின் அருகில் சென்று நின்றாள். என்னாச்சு? பயப்படாமல் சொல்லு. அந்த பெண் மெதுவாக, இவர் ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணுறாரு, நான் பேசலைன்னா கோபப்படுறாரு என்று சொன்னாள். அதை கேட்டதும் பனிமலரின் முகம் கடினமானது. ஒரு பொண்ணு பேசலைன்னா அதுக்கு அர்த்தம் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவ்வளவு கஷ்டமா என்று கேட்டாள் அவள். ஷங்கர் சிரித்தான். உனக்கு புரியாது, பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும், ஆம்பளைங்க சொல்கிறத கேட்கணும் என்று சொல்ல அங்கே இருந்த பலரும் அமைதியாக நின்றார்கள். ஏனென்றால் ஷங்கரிடம் வாதம் செய்ய யாருக்கும் தைரியமில்லை. ஆனால் பனிமலர் மட்டும் ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. என்ன சொன்னீங்க என்று மெதுவாக கேட்டாள். பொண்ணுங்க ஆம்பளைங்க சொல்கிறத கேட்கணும், அடங்கி இருக்கணும் என்று மீண்டும் சொன்னான். பனிமலர் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் நக்கல் மட்டுமே இருந்தது. நீங்கள் எந்த நூற்றாண்டிலிருந்து வந்திருக்கீங்க? ஷங்கரின் முகம் மாறியது. இங்கே பாருங்க, பொண்ணுங்க யாருக்கும் அடிமை கிடையாது. அவங்களுக்கும் கனவு இருக்குது, ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது. ஒரு ஆண் பிறக்கிற மாதிரி தான் ஒரு பொண்ணும் பிறக்கிறா. அப்புறம் எதுக்கு அவள் அடிமையாக இருக்கணும் என்று கேட்டாள். ஷங்கர் எரிச்சலாக, நான் சொல்கிறது உனக்கு புரியாது. பொண்ணுங்கன்னா ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இல்லை, நீங்கள் சொல்கிறது ஆணாதிக்கம் என்று உடனே பதில் கொடுத்தாள் பனிமலர். வீட்டில் அப்பா அம்மா முடிவு பண்ணுறதை கேட்டு நடக்கிறது வேற, ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் அவளை கட்டுப்படுத்துறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவள் பேச பேச அங்கே நின்றிருந்த மாணவிகளின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. பலர் மனதில் நினைப்பதை அவள் வெளிப்படையாக சொல்லி கொண்டிருந்தாள். ஷங்கர் பற்களை கடித்தான். ரொம்ப பேசுகிற. உண்மையை சொன்னால் ரொம்ப பேசுகிற மாதிரி தான் இருக்கும் என்று அமைதியாக பதில் கொடுத்தாள். ஒரு பொண்ணு உன்னை விரும்பலைன்னா அதை ஏற்றுக்க கற்றுக்கோ. பயமுறுத்தி வாங்குறதுக்கு பேர் காதல் இல்லை, அது சுயநலம். அந்த வார்த்தை ஷங்கரின் முகத்தில் அரைந்தது போல் இருந்தது. ஏனென்றால் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நேராக அவனைத்தான் குறிவைத்திருந்தது. சில நொடிகள் அவளை முறைத்து பார்த்தவன், ஒரு நாள் உன்னோட இந்த திமிரு எல்லாத்தையும் நான் இறக்கி வைக்கிறேன் என்று மெதுவாக சொன்னான். உடனே பனிமலர் சிரித்தாள். என்னது, என் திமிரா? இது திமிரில்ல, சுயமரியாதை என்று கூறினாள். அந்த நொடி ஷங்கரின் கோபம் இன்னும் அதிகரித்தது. ஆனால் அதே நேரத்தில் அவளை விட்டு விலக முடியாத ஒரு பிடிவாதமும் அவனுக்குள் வேரூன்றி கொண்டிருந்தது. நீ என்னோட வாழ்க்கையில் தேவையில்லாமல் குறுக்க வந்துட்ட என்று தோழை குலுக்கினான் ஷங்கர். காதல் 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 என்ன நினச்சிட்ருக்க? நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, உன் உயிராய் நான் இருப்பேன், நீ இல்லாமல் வாழ முடியாது, இப்படியெல்லாம் வளர்றதுக்கு பேர் காதலா என்று நக்கலாக கேட்டான். பனிமலரோ புருவத்தை சுருக்கினாள். ஷங்கரோ அருகில் நின்றிருந்த அந்த பெண்ணை காட்டினான்.
இந்த பொண்ணை பாரு, எவ்வளோ அழகாக இருக்கா. இவளை தாலி கட்டி பொண்டாட்டியாக கூட்டிகிட்டு போனால் 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. சங்கர் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கான்னு பேசுவாங்க. அதுக்காகத்தான் லவ்வை சொன்னேன். ஆனால் நீ சொன்னியே பிடிக்கலன்னா தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. சரி, இனிமே இந்த பொண்ணை நான் விட்டுடுறேன் என்று சொல்ல அதை கேட்டதும் பனிமலர் மனதிற்குள் ஒரு நிம்மதி அடைந்தாள். நல்லது என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். ஆனால் அடுத்த நொடி நடந்ததை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. சுற்றி நின்றிருந்த மாணவர்கள் கூட எதிர்பார்க்கவில்லை. வேகமாக முன்னே வந்த சங்கர் அவளது கையை பிடித்து இழுத்து தன்னருகே இழுத்தான். ஏய் என்று பனிமலர் அதிர்ச்சியாக கத்தும் முன்பே அவளது முகத்தை நெருங்கியவன் எல்லோருக்கும் முன்னால் அவளை அவமதிக்கும் விதமாக எல்லை மீறி நடந்தான். ஒரு நொடி முழு இடமும் உறைந்து போனது. பனிமலருக்கே என்ன நடந்தது என்று புரியவில்லை. அவன் அவளை இழுத்து அவளின் உதட்டிலேயே முத்தம் ஒன்றை பதித்திருந்தான். அடுத்த நொடியே அவளது கை ஓங்கி எழுந்தது. பழாரென்று அவன் கன்னத்தில் விழப்போன அறையை சங்கர் நடுவிலேயே பிடித்து கொண்டான். அவனது விரல்கள் அவளது மணிக்கட்டில் இறுக பதிந்தன. இந்த நிமிஷத்திலிருந்து என்னோட டார்கெட் நீதான். அவன் கண்களில் ஒரு வினோதமான பிடிவாதம் இருந்தது. எப்படி பொண்ணுங்கன்னா அடங்க மாட்டீங்களா? உன்னை நான் அடக்கி காட்டுறேன் என் பொண்டாட்டியா என்று சொன்னான் அவன். பனிமலரின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவளை விட நீ நல்ல அழகாக இருக்க. யார் கிடைச்சா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டினா ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு அழகாக இருக்கணும். அதான் முக்கியம். 2வது விஷயம் அடங்கி போகணும் என்று அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் பனிமலருக்கு அருவருப்பாக இருந்தது. ஆனாலும் அவள் அழவில்லை, பயப்படவும் இல்லை. அவளது கண்களில் எரிந்தது கோபம் மட்டுமே. அப்படி ஒரு நெருப்பு, அப்படி ஒரு வெறுப்பு. திடீரென்று தனது கையை அவனிடமிருந்து இழுத்து கொண்டாள். பார்க்கலாண்டா என்று சீறினாள் அவள். உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது என் கனவுல கூட நடக்காது. என் அம்மா அப்பா எப்பவுமே அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. முக்கியமாக நானும் சம்மதிக்க மாட்டேன் என்றாள் அவள். சங்கர் சிரித்தான். பார்த்துக்கலாண்டி. உடனே பனிமலரும் ஒரு அடி முன்னே வந்தாள். ஆமாடா, பார்த்துக்கலாம். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிப்பாரு. என்னால் என்ன பண்ண முடியுமோ நானும் பண்ணி காட்டுறேன் என்றாள் அவள். சுற்றி நின்றிருந்த மாணவர்கள் மூச்சு விடாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்தபடி நின்றார்கள். அந்த நொடி அது ஒரு சாதாரண வாக்குவாதம் இல்லை, ஒரு போரின் தொடக்கம். ஒரு புறம் அதிகாரமும் அகங்காரமும், மறுபுறம் சுயமரியாதையும் தைரியமும். யார் வெல்வார்கள் என்று அப்போது யாருக்கும் தெரியாது. ஆனால் பனிமலர் விட்ட அந்த சவால் சங்கரின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதை நிரூபிக்க வேண்டும் என்ற வெறியே பின்னாளில் அவர்களின் வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை அவர்கள் இருவரும் அப்போது அறிந்திருக்கவில்லை. மிகவும் ஆர்வமாக டைரியை படித்து கொண்டிருந்தான் அக்னி. பனிமலரின் வாழ்க்கை அவன் நினைத்ததை விட முற்றிலும் வேறொரு பாதையில் பயணித்திருந்தது. அவள் சாதாரண பெண்ணில்லை. கனவுகளோடும் கொள்கைகளோடும் காதலோடும் வாழ்ந்த ஒரு பெண். அதை ஒவ்வொரு வரியும் அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தது. அடுத்த பக்கத்தை புரட்டினான். பிறகு இன்னொரு பக்கம், மீண்டும் இன்னொரு பக்கம். ஆனால் அக்னியின் முகம் மெதுவாக சுருங்கியது. ஏனென்றால் அடுத்த பல பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. சில இடங்களில் காகிதத்தின் ஓரங்கள் மட்டும் எஞ்சியிருந்தன. சில பக்கங்களில் தேதிகள் இருந்தன, ஆனால் எழுத்துக்கள் இல்லை. அனைத்தும் வெறுமை. அக்னி நம்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் அந்த டைரியை புரட்டி பார்த்தான். ச்ச என்று எரிச்சலாக முணுமுணுத்தான். அவனுக்கு இப்போது தேவைப்பட்ட பதில்கள் அங்கேதான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவை அனைத்தும் காணாமல் போயிருந்தன. டைரியை மூடாமல் அப்படியே கையில் வைத்து கொண்டு அமர்ந்தான் அவன். 1000 கேள்விகள் அவனது மனதில் மோதின. உருகி உருகி காதலித்த அந்த அரவிந்த் என்ன ஆனான்? அவ்வளவு ஆழமான காதல் இருந்தும் அவர்கள் ஏன் பிரிந்தார்கள்? சங்கர் எப்படி பனிமலரின் வாழ்க்கைக்குள் வந்தான்? எப்படி அவளுக்கு தாலி கட்டினான்? அவளது அம்மாவும் அப்பாவும் எப்படி இறந்தார்கள்? அவள் ஏன் தனியாகிவிட்டாள்? அவள் போதையில் அரவிந்த் பெயரை சொல்லி அழுதது ஏன்? அவள் எப்படி ஆர்த்தியின் வாழ்க்கைக்குள் வந்தாள்? எந்த கேள்விக்கும் அவனிடம் பதில் இல்லை. ஒவ்வொரு கேள்விக்கும் பின்னால் இன்னும் 10 கேள்விகள் உருவாகி கொண்டே இருந்தன. அக்னி தலையை பிடித்து கொண்டான். கடவுளே, இந்த பொண்ணோட வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு என்று மெதுவாக முணுமுணுத்தான். ஒரு நொடி அவளது அமைதியான முகத்தை நினைத்து பார்த்தான். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் எவ்வளவு வலி மறைந்திருக்கிறது என்பதை இப்போதுதான் அவன் உணர ஆரம்பித்தான். டைரியை ஓரமாக வைத்தவன் மீண்டும் எழுந்தான். இல்லை, ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கணும் என்று முடிவு செய்தான். மீண்டும் அலமாரியை தேடினான்.
புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான். கோப்புகளை திறந்து பார்த்தான். பழைய பைகளை கூட சோதித்தான். குழந்தையின் மருத்துவ ரிப்போர்ட்டுகள், சில சான்றிதழ்கள், பழைய புகைப்படங்கள், கல்லூரி நினைவு புத்தகங்கள் எல்லாமே கிடைத்தன. ஆனால் அவனுக்கு தேவைப்பட்ட பதில் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் சோர்வாக மீண்டும் அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். இப்போது அவன் கண்ணில் ஒரு புகைப்படம் பட்டது. அது ஆல்பத்திலிருந்து தவறி கீழே விழுந்திருந்த புகைப்படம். அதை எடுத்து பார்த்தான். அதில் விழா ஒன்று நடந்து கொண்டிருந்தது. நிறைய மாணவர்கள், அவர்களுக்குள் பனிமலர். எப்போதும் போல சிரித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது அருகில் நின்றிருந்த ஒருவனை பார்த்ததும் அக்னியின் புருவம் சுருங்கியது. அந்த இளைஞன் பனிமலரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் இருந்த பாசம் அதை பார்த்தாலே புரியும் அளவிற்கு தெளிவாக இருந்தது. புகைப்படத்தின் பின்புறத்தை திரும்பி பார்த்தான். அதில் பனிமலரின் கையெழுத்தில் ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. சில உறவுகள் விதியால் பிரிக்கப்பட்டாலும் நினைவுகளால் உயிரோடு வாழும். அந்த வரியை படுத்த அக்னியின் இதயம் ஒரு நொடி கனத்தது. அவன் மீண்டும் புகைப்படத்தில் இருந்த இளைஞனின் முகத்தை பார்த்தான். இவன் தான் அரவிந்த் என்று மெதுவாக கேட்டுக்கொண்டான். ஆனால் அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல அங்கு யாரும் இல்லை. அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. இந்த அமைதிக்குள் பனிமலரின் கடந்த காலம் இன்னும் ஆழமான மர்மமாக அக்னி முன் விரிந்து கொண்டே இருந்தது. கதையோட இந்த பகுதியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க. கதையோட அடுத்த பகுதிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.